ராஜயோகம் ஜாதகத்தில் முதல்ல ராஜயோகம் இருக்கணும். அப்படி ஜாதகத்தில் யார் யாருக்கு ராஜயோகம் இருக்கணும்னா, உங்கள் லக்னம் 12 மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்கணங்கள், 12 லக்கணமும் 12 லக்கணமும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும். முதலாக ஃபஸ்ட்டு கட்டம் முதலாக லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அவங்க இறுதி வரைக்கும் அந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம். எந்த கஷ்டமும் இருந்தாலும் அதை ஜெயிச்சு முன்னுக்கு வரக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட உண்டுது. அதுக்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்க வேண்டும். முதல் படியே தான். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 1, லக்னம் 1, 4, 7, 10. இந்த கேந்திரத்தில் இருக்கிற 4, 7, 10க்கு அதிபதி, கேந்திரத்தில் இருக்கிறவங்க 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும், 7 கூடையவர் ஆட்சி பெற்றிருக்கணும், 10 கூடையவர் ஆட்சி பெற்றிருக்கணும். இப்படி 4 கேந்திரத்திலும் உடையவர்கள் ஆட்சி பெற்றிருக்கணும். அல்லது லக்னாதிபதியுடன் கூடியிருக்க வேண்டும். அப்படி கூடியிருந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது ராஜயோகம். நல்லா புரிஞ்சுங்க. லக்னாதிபதி மேச லக்கணம்லாம் மேச லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். துலா லக்கணத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கணும். மகர லக்கணத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த மாதிரி லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் என்றைக்குமே கெடுதல் ஆகாது, வாழ்க்கையில் உயர்வு வரும். ஆனால் கிரக பலனுக்கு ஏற்ப உயர்வு வரும். அதாவது சுபத்தன்மையை பொறுத்து சுபத்தன்மையும், பாவத்தன்மைக்கு ஏற்ற பொறுமையாகவும் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டாடுவாங்க, கெடுக்க மாட்டாங்க.